பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை கூட வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். இந்த அதிகாரத்துல உள்ள சம்பவத்தை பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோட போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு தாயார் அவருடைய 2 குமார்களும் ஆண்டவருடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுறாங்க, விண்ணப்பத்தை எடுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, என்னோட பிதாவை தவிர அது வேற ஒருவருக்கும் தெரியாது, அதனால நீ என்ன கேட்கறன்றது உனக்கு தெரியாம கேட்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது சீஷர்கள் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஆண்டவரோடய கூட இருக்கிறோம், ஆனா இவங்க இதை எதிர்பார்க்கறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல நினைக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களிடமா திரும்பி சொல்கிற வசனம் தான் இது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 2 விஷயம். ஒண்ணு என்னன்னா, ஆண்டவரிடத்துல நம்ம விண்ணப்பத்தை எடுக்கும்போது, ஜெபிக்கும் பொழுது நம்ம என்னன்னு தெளிவா நம்ம என்ன கேட்கிறோம்ன்றத தெரிஞ்சு அவர் சமூகத்துல நம்ம கேட்கணும். 2வது விஷயம், அவர் நமக்குள்ள இருந்தாரு அப்படின்னா நமக்குள்ள கலகமூற்ற எண்ணமோ, வைராக்கியமோ, இல்ல பொறாமையான குணங்களோ, அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கக்கூடாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.